மேற்கு பக்கமா பூமி சுத்துமா? உன் மாமா இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்துவானா? சொல்லு மீனா, சொல்லு. அன்னைக்கு பூஜாவோட அப்பா கிட்ட சொன்னதுதான் இன்னைக்கு உன்கிட்டயும் சொல்றேன். குத்து விளக்கா நீ இருக்கும் போது குழல் விளக்க வெளிச்சு எனக்கு எதுக்கு? சத்தியமா சொல்ற மீனா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மனசை மாத்திக்க மாட்டேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோ. மைதிலி, எவ்வளவு நாளா சொன்ன பாத்து உள்ள வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ இப்படி திடுதிப்புன்னு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி மைதிலி, அன்னைக்கு நீ வந்தப்போ அவசரத்துல நான் எதோ பேசிட்டேன், மன்னிச்சிட்டு. நீ என்ன தப்பு பண்ண? நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு? வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. சரி உட்காரு, இரு காஃபி கொண்டு வரேன். காஃபிலாம் வேண்டாம், நான் இப்பதான் வரும்போது ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு வந்தேன். செத்த நேரம் உட்காரு, உன்கிட்ட மனசு விட்டு பேசணும். மைதிலி, படபடன்னு பேசினாலும் மனசுல எதையும் வச்சுக்காம இப்படி வெளிப்படையா பேசுற பாரு, அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேக்கு அது பழக்கமாவே ஆயிடுத்து. எதையும் மனசுல வச்சுண்டு மத்தவா மாதிரி சிரிங்கிண்டே இருக்க மாட்டேன். எதிரில இருக்கவா சின்னவாளா பெரியவாளான்றத பத்தி எனக்கு கவலையே இல்ல. மனசுல பட்டதை படபடன்னு சொல்லிடுவேன். செத்த நேரத்துல அது அடங்கிடும். ஒல கொதிக்கிறச்ச எரியற கொல்லி இழுத்தா கொதி அடங்கிடும் சொல்லுவாளே, அது மாதிரிதான். மைதிலி, இந்த நேரத்துல நீ இங்க வந்தது என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? மத்தவாளுக்கு ஆறுதலா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நீ ஹஸ்பண்ட பத்தி சொன்னப்போ நான் எதையுமே நம்பாம உன் மனசை கஷ்டப்படுத்தி அமிச்சிட்டேன். ஆனா அதெல்லாம் இப்ப உண்மையாயிடுச்சு மைதிலி. பொதுவா இந்த ஹஸ்பண்ட்ஸ் இருக்காளோ இல்லையோ, அவ வழக்கமே கூடு விட்டு கூடு பயறதுதான். ஏற்கனவே கட்டி வச்சிருக்க கூட்டுல அவ சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டா. அன்னைக்கு வேற ஆத்து பொம்மநாட்டியோட உன் ஹஸ்பண்ட பாக்குறச்ச என்ன பார்த்து பேந்து பேந்து முழிச்சா. கேட்டா என்ன தெரியாதுன்னுட்டார். என் புருஷன் எப்படி இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மைதிலி. என்ன செய்ய, சில பொம்மநாட்டியோட தலையெழுத்த அந்த பகவான் இப்படி எழுதிட்டார். சரி, அடுத்த மூவ் என்ன? இப்படியே ஆத்தோட இருக்க போறியா, இல்ல நியூ லைஃப தேடிண்டு சமத்தா இருக்க போறியா? என்ன சொல்ற மைதிலி? அவரைக்காயில காம்பு இருக்கிறது பாக்குறதுக்கு வேணா அழகா இருக்கலாம். அதுக்காக காம்போடவா சமைச்சு சாப்பிடுறோம்? கிள்ளி எரிஞ்சிரோமோ இல்லையோ, அந்த மாதிரிதான் கிள்ளி எரிஞ்சிருங்கிற. ஐ மீன் டைவர்ஸ் பண்ணிடுங்கிற. மைதிலி, உன் வழிக்கே வர. பாவக்கா கசப்பா இருக்குன்றதால நம்ம சாப்பிடாமே இருந்துடுறோமா? உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிடுறோம்ல. வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே ஒரு தரம் தான். அடுத்த ஜென்மோன்றது யாருமே பார்க்காத ஒண்ணு. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரத்துக்கு நான் விரும்பல. பாரு, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நோக்கு கொஞ்சம் கூட மாடர்ன் டேஸ்டே இல்ல. நீ பேப்பர் படிக்கிறதே இல்லையா? எவ்வளவு டைவர்ஸ் கேஸ், எவ்வளவு டைவர்ஸ் கேஸ். அடடடடடா, படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுலயும் சினிமாக்காரவா டைவர்ஸ் இருக்கே, படு இன்ட்ரெஸ்டிங். படத்தோட பப்ளிஷ் பண்ணுவா. அதே மாதிரி நானும் ஆனும் ஆசைப்படுறியா மைதிலி? சே, நம்மள சாதாரண மனுஷன். நம்ம நியூஸ போட்டா எவன் படிப்பா? இங்க பாரு மைதிலி, நீ இந்த உலக நடப்ப பத்தி என்ன சொன்னாலும் சரி, என்னால என் மனசை மாத்திக்க முடியாது. நான் டைவர்ஸ்க்கு போக மாட்டேன். எனக்கு இந்த கோர்ட்டு கேஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. நீ நன்னா இருக்கணுமேன்றதுக்காக மனசுல பட்டத சொன்னேன். ஆனா நீ ஆயுசு பூரா வாழா வெட்டியா தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிற. நல்லத சொன்னா யார் கேட்டுக்கிறா? இத பாரு மைதிலி, இத பத்தி நம்ம இனிமே பேச வேண்டாம். இத பேசுறதுக்கு தான் நீ வந்திருக்கேனா? புறப்பட சொல்றியா? புறப்படுறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா கூடிய சீக்கிரமே மைதிலி நீ சொன்னதாண்டி கரெக்ட் அப்படின்னு என்ன வந்து நிப்பியோ இல்லையோ?
அப்ப நான் உன்னிட்ட பேசிக்கிறேன். வரேன். சாதம் காய் எல்லாம் பிசைஞ்சு உனக்கு ஒரு வாய், அம்மாக்கு ஒரு வாய், காக்கா. ஏய் வா வா வந்து உட்காரு. என்னம்மா தூங்கலையா? தூக்கம் வரல. சாப்பிட்டதும் நர்ஸ் மாத்திரை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அப்புறம் ஏன் இன்னும் தூங்கல? ஆ, ம். ஓ, மாத்திரை சாப்பிடாம கீழே போட்டீங்களா? ம். நர்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் தூக்கி போட்டேன். இனிமே இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு இந்த மாத்திரையெல்லாம் அவசியம் சாப்பிடணும். அப்போதான் நிம்மதியா தூக்கம் வரும். நான் சொன்னா கேட்பீங்கல்ல? கேக்குறேன். சரி, நான் நர்ஸ் கிட்ட சொல்லி வேற மாத்திரை கொடுக்க சொல்றேன். மாத்திரை வேணாம். ஏன்? இது கசக்குது. அப்புறம் எப்படி தூங்குறது? ம். நீ என்ன தூங்க வைக்கிறியா? சரி, நீங்க படுங்க. ம். கண்ணை மூடுங்க. நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? ம்ஹும். ம்.
சிரிக்க ஏன் மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே கண்ணீர் துளிகள் மின்னுவதென்ன தாமரை பூவினிலே ஓ காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே தனிமை தீவினிலே அச்சோ அம்மிக்கல்ல கண்ணில் படுற மாதிரி வைங்கோ. ஒருவேளை மிக்ஸி ரிப்பேர் ஆயிட்டா தேவைப்படும்னு சொன்னேன். நன்னா மண்டைய ஆட்டிண்டு அம்மிக்கல்ல எங்க ஒளிச்சு வச்சான்னு தெரியலையே. அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கேன், என் கண்ணில் படவே மாட்டேங்கிறது. வரட்டும் வரட்டும், இன்னும் செத்த நேரத்துல வந்து மைதிலி எனக்கு பசிக்கிறது இலைய போடுறீன்னு கேட்பாரோ இல்லையோ, அப்ப பேசிக்கிறேன். இன்னைக்கு வெறும் மோர் சாதமும் நாத்தங்க ஊறுகாயும் தான். எங்க வச்சிருப்ப? என்ன இப்பதான் போனார், உடனே காலிங் பெல் அடிக்கிறது? என்னத்த மறந்துட்டு போனாரோ? இருங்கண்ணா. ஏ பாரு, வாடி, வா 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 வா. என் ஆத்துக்கார தான் வந்து காலிங் பெல் அடிச்சாரோன்னு நினைச்சேன். அவர் எங்க போயிருக்காரு? தலைக்கு மேல வேலையா போயிருக்கார். புரியலையா? முடிய வெட்டிக்க போயிருக்கார். என் மாமனார் போன் பில்லும் ஈவி பில்லும் கட்ட போயிருக்கார். என் மாமியார் பொது சேவை செய்யறேன்னு வழக்கம் போல அக்கம் பக்கத்துல பிரச்சனை பண்ண போயிருக்கா. வீட்டுல வெட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைச்சேன். நீ வந்துட்ட. வாடி வா வா பாரு, உட்கார். ஏ பாரு, நோக்கு இந்த சேரி ரொம்ப நல்லா இருக்குடி. எங்க வாங்கல? அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. உங்க ஆத்துக்காருக்கு நல்ல டேஸ்ட். எங்க ஆத்துலயும் ஒண்ணு இருக்கே, வேஷ்டி வெள்ளை கலர்ல தான் இருக்கணுமான்னு என்கிட்ட கேட்பார். ஆமா, என்ன காலங்காத்தால இந்த பக்கம்? நான் சொன்ன டைவர்ஸ் ஐடியா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா? அதெல்லாம் இல்ல மைதிலி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். டைவர்ஸ் விஷயம் தான் இல்லன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன முக்கியமான விஷயம்? என்ன ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனல. யாரு? அந்த லேடி சாமியாரா? அவங்கள இன்னொரு தரம் போய் பாத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இத பாரு, நான் சொல்றதா பெஸ்ட் ஐடியா. கடிக்கிற செருப்ப கழட்டி விடுவியா? அதையே மாட்டிண்டு போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்க. அம்மா தாயே, இந்த டைவர்ஸ் விஷயத்தை இதோட விட்டுடுறியா? எனக்கு என்னமோ அந்த அம்மாவை போய் பார்க்கணும்னு தோணுது. நீ வரியா? எதுக்குடி பாரு, அந்த சாமியாரம்மா ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. எதையாவது சொல்லி குழப்புவா. வெளியில வரச்ச முன்ன விட குழப்பம் ஜாஸ்தியா தான் இருக்கும், தெளிவே வராது. இல்ல மைதிலி, எனக்கு என்னமோ அந்த அம்மாவை பார்க்கணும்னு தோணுது. சரி பாரு. என்ன பாருன்னு இழுக்கிற? நீ வரலையா? நேக்கு என்னவோ அங்க போறது வேஸ்ட்னு தோணுறது. ஆனா உன் பிடிவாதம் தான் தெரிஞ்ச கதையாச்சே. அன்னைக்கே வேண்டாம் வெறுப்பாதான் உன் கூட வந்த பாரு. இங்க பாரு, உனக்கு வர இஷ்டம் இருந்தா வா, இல்ல வரலன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடு. நானே போய் இருடி பாரு, ஏண்டி கோச்சிக்கிற? என் ஆத்துக்கார முடி வெட்டிட்டு வந்துருவார். அவ தலைக்கு தண்ணி விட்டுட்டு நான் உன் கூட வரேன், சரியா? ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல, ஒண்ணு வேண்டாம். சரி, நீ புக்க படிச்சுடு, நான் போய் அம்மியை தேடிட்டு வந்துடுறேன். ஏன் மிக்ஸி என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை, வந்து சொல்றேன். வா மைதிலி. அம்மா, வந்திருக்கிறது நான் தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், உன் கூட யாரோ வந்திருக்காங்கன்றதும் எனக்கு தெரியும். எப்படிமா? நான் தான் உனக்கு முன்னமே சொல்லியிருக்கேனே, உன் மேல இருக்கிற மனம்
எனக்கு உன்னை காண்பிச்சு கொடுத்துருச்சு. பார்க்க முடியாத என் பலவீனத்தை மூக்கால ஈடு செய்ய வச்சிருக்கா என் தாய். என் கூட வந்திருக்கவாளும் ஏற்கனவே உங்களை பார்க்க வந்தவாதா. ஓ, போன தடவை கூட்டிட்டு வந்தியே அவங்களா? அதான் சிவனின் சரிபாதி. சரியா? சிவனில் சரிபாதி பார்வதி. பேரு கூட நல்லா ஞாபகம் வச்சிருக்கேளே. சரி, உட்காருங்க. பார்வதி, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுச்சா? இல்லம்மா, இன்னும் அதிகமாயிடுச்சு. அதான் உங்களை பார்க்கலாமேன்னு வந்தோம். ஆத்துக்காருக்கும் இவாளுக்கும் 7ஆம் பொருத்தம். என்ன ஜாதகம் பார்த்தாலோ ஆம்பளையானுக்கு இவாளுக்கும் தினமும் குடுமி பிடி சண்டைதான். பார்வதி, உன்னோட சந்தேகப்படுற குணம்தான் உனக்கு எதிரின்னு நான் அன்னைக்கே சொன்னேன். சந்தேகங்கிறது கோட்டை சுவர் மேல விழுந்த ஆலம் விழுது மாதிரி வளர்ந்து வளர்ந்து பலமான கோட்டை சுவரையே அது பிளந்துரும். இல்லம்மா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சந்தேகப்படுறதெல்லாம் குறைச்சுக்கிட்டேன். ஆனா கண்ணால பார்த்த பிறகும் இன்னும் எப்படிமா என்னால அவரை நம்ப முடியும்? அப்படி என்னமா கண்ணால பார்த்த? அத நான் எப்படிமா சொல்றது? சொல்றதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேம்மா, ஒரு நாள் ராத்திரி 11 மணி வரைக்கும் இவ ஆத்துக்காரர் படிச்சுட்டு இருந்திருக்கார். இல்ல படிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கார். இவளும் போய் ஏன்னா உடம்பு என்னத்துக்காகிறது, சீக்கிரம் வந்து படுங்கோ அப்படின்னு கூப்பிட்டிருக்கா. அவர் படிச்சுட்டு வந்து படுக்கிறேன்னு சொல்லிருக்கார். இந்த அசடும் தேமேன்னு நம்பிட்டு வந்து படுத்துடுத்தோ. கொஞ்ச நாளைக்கெல்லாம் வேலைக்காரி குய்யோ முறையோன்னு அலறிருக்கா. ஆத்துல இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா இந்த மனுஷன் அசடு வழிஞ்சுட்டு நிக்கிறார். அப்புறம் தான் தெரிஞ்சது, கருமோ வேலைக்காரி கைய பிடிச்சு எடுத்திருக்கார். என் கண்ணால நானே பார்த்தம்மா. அது மட்டும் இல்லம்மா, நானே வேற ஆத்துக்காரர வேற பொம்மநாட்டியோட 2-3 தடவை பாத்திருக்கேன். போரா குறைக்கு இவளே யாரோ ஒரு பொம்மநாட்டியோட பின்னாடியே இழிச்சுட்டு போறத பாத்திருக்கா. அப்புறம் என்ன, இப்ப அவர் இவ கூட இல்ல. இன்னும் ஏண்டி அந்த மனுஷனை கட்டின்னு மாரடிச்சுட்டு இருக்க? பேசாம விட்டு தொலைன்னு கேட்க மாட்டேங்கிறா. மைதிலி, நீ அவசரப்படுற மைதிலி. பார்வதி, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா? இன்னும் என்னம்மா பொறுமையா இருக்கிறது? நடந்ததெல்லாம் கண்ணால பார்த்த பிறகும் இன்னும் எப்படிமா? காண்பதெல்லாம் உண்மை என்றால் காணல் நீரில் தாகம் தீரும். சொல்லுவதெல்லாம் நம்புவதென்றால் சகுனியின் வார்த்தை சத்திய வேதம். ஆய்ந்த அறிவதே ஆறறிவு. அம்மா, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா தேவல. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய். நேர்ல பார்த்தத பொய்ன்னு எப்படிமா எடுத்துக்க முடியும்? பெரியவங்க இதை ஏதோ எதுகை மோனைக்காக சொல்லல, இதுல சத்தியம் இருக்கு. ஏமா பார்வதி, இந்த சம்பவத்தை பத்தி உன் புருஷன்கிட்ட விசாரிச்சியாமா? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்குமா விசாரணை? அதுதாம்மா நீ செஞ்சிருக்கிற பெரிய தப்பு. விசாரிச்சா மட்டும் புருஷாளுக்கு சாமர்த்தியமா பொய் சொல்ல தெரியாதாக்கும். இல்ல மைதிலி, அப்படி நினைச்சுக்கிட்டு பார்வதியோ புருஷனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல சந்தர்ப்பமே கொடுக்காது ரொம்ப தப்பு. இப்பவும் நான் சொல்றேன், தீர விசாரிக்காம பார்த்தத அப்படியே நம்புறது ரொம்ப தப்புமா. அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தீர விசாரிக்காததான்னு சொல்றீங்களா? ஆமாம்மா, மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி உனக்கு ஏற்கனவே சந்தேகப்படுற சுபாவம். நீ நேர்ல எதையோ பார்த்து உன் சந்தேகத்துக்கு இன்னும் நெய் வாத்திருக்க. தயவு செஞ்சு உண்மை என்னன்னு தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கமா. சந்தேகங்கிற பேயி உன் மனச பாரமாக்கிருக்கு. அந்த பாரத்தை குறைக்க முயற்சி பண்ண உனக்கு தெளிவு தேவை. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில ராகு கால நேரத்துல துர்க்கையம்மனுக்கு விளக்கேத்தி அம்பாளை நினைச்சு தியானம் செய்ய. அப்படி செஞ்சுட்டு வந்தீனா உன் மனச்சுமை குறையும், அறிவும் தெளிவு பெறும். நீ இழந்தத மீண்டும் பெறலாம். நல்லதே நடக்கும், நன்மையே பயக்கும்.